ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோயம்புத்தூர் ஈரோடு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்களே, அதாவது அந்த சரௌண்டிங்ஸ் கோயம்புத்தூர் ஈரோடு சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கம்ஃபர்ட் ஃபுட்னே சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நானுமே இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் இது ட்ரை பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்யணும் போல இருந்துச்சு. ஏன்னா இது உண்மையாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி. சீக்கிரம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஈரோடு சேலம் சைடு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த ரெசிபி. ஆனால் நான் வந்து மதுரை, எனக்கு தெரியாது. ஸோ மதுரையிலேருந்து சவுத் சைடு இருக்கவங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அரிசி செய்வீங்களோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வைக்காமல் கூட செய்யலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஊறினா கொஞ்சம் நல்லா வந்து சீக்கிரம் வெந்து வரும், அதுக்காக வந்து நான் ஊற வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. ஃபஸ்ட்டு இதை மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை 2ஆக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 வரமிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி 1 கை அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விஷ் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின பின்னாடி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு திரும்ப ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பின்னாடி நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் நார்மலான வரமிளகாய் தூள் வந்து ரெட் சில்லி பவுடர் இருக்கும்ல, அது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாதம் வந்து கொஞ்சம் வெறையாக வேணும்னா நீங்கள் 2 விசில் வச்சாலே போதும். அப்படி கொஞ்சம் குலைவாக வேணும்னா நீங்கள் 3லேருந்து 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பின்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது கூட நீங்கள் அப்பளம், ஊறுகாய் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷே இல்லாமல் சாப்பிட்டாலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து வரணுனாலும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.